உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்முடைய உடுமலை காவல்துறை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருந்த மகளிர் சாதனை ஓட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் முதலில் இருந்து சிறந்த வாழ்த்துக்கள். ஸ்கூல்ல இருந்து தொடங்கி ஹைஸ்கூல் மற்ற எல்லா இங்க கல்லூரிகளிலே இருக்கிற விடுதி மாணவிய NCC மற்ற அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இதுல ஓட்டியிருக்கீங்க. ஃபிட்னஸ்க்கான இந்த ரன்னிங் அண்ட் அவர் எம்பவர்மெண்ட்டுக்கான இந்த ரன்னிங்ல நீங்க பங்கெடுத்துக்கிட்டது எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாரையும் இந்த கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அதோட இங்கு வருகை தந்து உங்களுக்கு பரிசளிக்க வந்திருக்கிற நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் உட்படை கூடுதல் கண்காணிப்பாளர் காவல்துறை அவர்களையும் கல்லூரி நிர்வாகம் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக என்று வரவேற்கிறேன். விழா ஏற்பாடுகளை சிறப்புற செய்து வந்திருக்கிற அனைத்து துறை சார்ந்தவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். கூடுதலா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்க ஜெயலட்சுமி மேம், நம்ம நெல்சன் சார் எல்லாரையும் இந்த நிகழ்வு சிறக்க ஒத்துழைக்க அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் மீடியாக்காரங்க அனைவரையும் வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம் விழாவில் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் உடுமலை துணை கண்காணிப்பாளர் டி நமசிவாயம் ஐயா அவர்களுக்கு உடுமலை போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பார். நம் மராத்தான் போட்டியை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைப்பதற்காக காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் திரு ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு நம்ம கல்லூரியின் முதல்வர் அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பார்கள். நம் கல்லூரி முதல்வர் கல்யாணி மேடம் அவர்களுக்கு நம்ம போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி சார் பொன்னாடை அணிவித்து வரவேற்பார்கள். மகளிர் தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலை உட்கோட்டம் காவல்துறை சார்பாக இது நடைபெற்ற மராத்தான் போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி பள்ளி குழந்தைகளும் தாராபுரத்தில் இருந்துள்ள மகளிர் கல்லூரி மாணவிகளும் சிறப்பாக பங்கேற்று இந்த நிகழ்வை நடத்த உறுதுணையாக இருந்தார்கள். இன்னைக்கு தேர்வில் பரிசளிப்பு விழா தற்போது நடைபெறுகிறது. இந்த மராத்தான் போட்டியில் பள்ளி மாணவி 8ஆம் வகுப்பு மாணவி சௌமியா தேவி அவர்கள் 6ஆம் இடத்தை பிடித்து கைகள் பற்றி வாழ்த்துவோம். கல்லூரி முதல்வர் அம்மா அவர்கள் இந்த சான்றிதழை வழங்குவார்கள். ஐந்தாவது இடமாக பொன் மாணவி அவர்கள் கல்லூரி முதல்வர் அம்மா வழங்குவார்கள். இவர்கள் அரசு கலைக்கல்லூரி மாணவி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 4ஆம் இடத்தை கலைமணி அவர்கள் பெற்றுள்ளனர். பாரத் பிலிம்ஸ் அகாடமி சார்ந்தவர்கள் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் சான்றிதழ் வழங்குவார்கள். மூன்றாம் இடத்தை பார்க்கவி என்கிற வித்யாசாகர் கல்லூரி மாணவி பெற்றுள்ளனர். நமது டிஎஸ்பி சார் அவங்களுக்கு சான்றிதழ் மற்றும் கோட்டையை வழங்குவார்கள். அனைவரும் கைகளை தட்டி பாராட்டு. சார் இங்கே பாருங்க சார், ஒரு சேர்ந்து வாங்க.
இந்த மாரத்தான் ஓட்டப் போட்டியில் 2ஆம் இடத்தை வித்யாசாகர் கல்லூரி மாணவி கோமதி அவர்கள் பெற்றுள்ளனர். இவருக்கான சான்றிதழ் மற்றும் கோவையை நம் டிஎஸ்பி சார் வழங்குவார்கள். அனைவரும் கைகளை தட்டி பாராட்டு. கொஞ்சம் முன்னாடி சார், கொஞ்சம் சரி. ஓகே. இது மகளிர் தினத்துக்கான ஓட்டப் போட்டியில் முதல் பரிசை சார் சான்றிதழின் கோப்பையை வழங்குவார்கள். இவர்கள் UGCAC என்கிற ஆர்ட்ஸ் காலேஜ் நடத்துகிற ஒரு அமைப்பின் மூலமாக பங்கேற்று சான்றிதழ் பெறுகிறார்கள். நமது காவல்துறை சார்பாக கலந்து கொண்ட மகளிர் காவலர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. எஸ் சண்முகப்பிரியா மேடம் அவர்களுக்கு, டி கவிதா மேடம் அவர்களுக்கு, எஸ் மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு, ஏடிஎஸ்பி சார் மேடம் இணைந்து வழங்குவார்கள். நித்ய கல்யாணி மேடம், பி சுதா, கூடுதலின் ஆட்சியார் பாரதியார் நூற்றாண்டு மேல்நிலை பள்ளிகளுக்கு மாணவர்கள் 100 மாணவர்கள் கூட நம்மளுடைய மராத்தானில் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவருக்கும் சார்பாக ஆசிரியர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஏடிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார் கூடுதல் கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சிறப்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நடைபெற உள்ள சர்வதேச மகளிர் தின விழா சம்பந்தமான இந்த மாரத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த நமது உடுமலைப்பேட்டை உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் அதை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்த நம்முடைய காவல்துறை நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள், அதே போல சமூக ஆர்வலர்கள் மற்றும் பிடி டீச்சர்ஸ், அது இல்லாமல் இங்கே நம்முடைய கல்லூரி முதல்வர் நமக்கெல்லாம் இங்கே இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இவ்வளவு சிறப்பாக ஒரு கலையரங்கை கொடுத்து நம்மளை ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு நமக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்த நமது அரசு கலைக்கல்லூரி முதல்வர்களுக்கும் மற்றும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதராய் பிறந்தில நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பெண்கள் அப்படின்னா சக்தியின் வடிவானவர்கள். அதாவது பெண்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தா தாய் நாட்டு சொல்றோம். நம்ம நாடு, நம்ம நாடுல என்ன சொல்றோம், தாய் திருநாடுங்கிறோம். அதே போல நம்ம இருக்கிற பெரிய ஆறுகள் இந்தியாவில் உள்ள ரிவர்ஸ் எல்லாமே கங்கை நதி, யமுனை, காவேரி, இது எல்லாமே பெண்களோட பெயர்ல இருக்குது. ஸோ நமக்கு ஒரு அமைதி தேவைன்னா சாந்தி அப்படிங்கிறோம், அது பெண்கள் நேம் தான். எல்லாமே பெண்கள். பெண் இல்லை என்றால் உலகம் இல்லை. ஸோ என்னடா ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்போது பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது. பெண்கள் எல்லாமே வீட்டோட சரி, வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இதே
இன்னுமே நிறைய இடங்கள்ல அப்படி இருக்கலாம், நிறைய வில்லேஜஸ் அதே போல இப்போ வந்து படிச்சு நாகரிகமாயிட்டு வந்து எல்லாமே எஜுகேட்டட் ஆன பின்னாடி தான் வந்து ஒரு கடந்த ஒரு 100 ஆண்டுகளாக பெண்கள் வெளியே வர்றாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லா துறையிலுமே சாதிக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் சாதிக்காத துறையெல்லாம் இருக்கா? எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம கல்லூரி முதல்வரமா இருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அப்ப பெண்கள் எவ்வளவு ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு துறையும் சிறப்பா இருக்கீங்க. இப்ப நான் வந்து வரும்போது ஒரு அம்மா வந்தாங்க, 63 வயது, ஒரு ஈஸ்வரி அம்மா. அவங்க வந்து இந்த ஒரு 16 வயது மாணவி போல வந்து இந்த மாரத்தான்ல வந்து பங்கெடுத்தாங்க. நெக்ஸ்ட் ராதாமணி மேடம், அதே போல கார்த்திக் பிரியா, இவங்க எல்லாமே பார்த்து இவங்க எல்லாமே வந்து ஒரு ரோல் மாடல். இவங்க வந்து இவங்களுக்கு வந்து அவங்க வந்து பிரின்சிபல் மேடம் வந்து அவங்க வந்து கவனிக்கிறாங்க. இவங்க வந்து நீங்க சாதாரணமா நினைச்சக்கூடாது. இவங்க பத்தி உங்களுக்கு தெரியும், எல்லாம் உடல்நிலை பற்றி இருக்கீங்க. அவங்க வந்து எல்லாமே அத்லெட்ஸ் பிளஸ் வந்து 60 and above வந்து ஏசியன் கேம்ஸ் தாய்லாந்து போயிட்டு வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அதே போல கார்த்திக் பிரியா அவங்க வந்து ஏசியன் கேம்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல் தான். வந்து இவங்க எல்லாம் பார்த்து நீங்க நிறைய கற்றுக்கணும். நம்ம படிப்பு மட்டுமே நம்முடைய மெயின் இன்வால்மெண்டா இன்ட்ரெஸ்டோட வந்திருக்காங்கன்னா எவ்வளவு வந்து மன தைரியம் இருக்கு. ஸோ பெண்கள் நினைச்சா எதையுமே அதனால வந்து எல்லாருமே வந்து அந்த அம்மா வந்து பாட்டியம்மா வந்து இவ்வளவு வயதிலே வந்து நான் வந்து ரீச் பண்ணணும், கோல் ரீச் பண்ணிட்டு வந்து ரீச் பண்ணாங்க. சில பொண்ணு வந்து எங்களால் முடியல சார், நடக்க முடியலன்னு சொல்றாங்க. இன்றைய ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. நம்ம முதல்ல வந்து நம்ம உடல் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். முதல்ல வந்து உடலை பாதுகாப்பாக வைக்கணும்னா அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும், படிப்பு இருக்கணும், கல்வியோடு சேர்த்து விளையாட்டு இருக்கணும். ரெண்டுமே வந்து ஒன்னா இருந்தா நம்ம எதுலையுமே சாதிக்கலாம். முதல்ல நம்ம உடல் பலமா இருந்தா தான் வந்து நல்ல எண்ணங்கள் நமக்கு வந்து வரும், ஒரு வலிமை வரும், நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு எல்லாம் வரும். ஸோ நம்ம முதல்ல வந்து மற்ற இந்த மொபைல் போன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. மெயினாக உங்க ஸ்டூடெண்ட்ஸு இதான் நிறைய பிரச்சனை வருது, நிறைய சைபர் ரிலேட்டட் அஃபென்ஸ் எல்லாம் வருது. உங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய பேப்பரை பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. காவல்துறையில வந்து இந்த போலீஸ் அட்டாஸ்டீம் அப்படின்ட்டு ஒவ்வொரு காலேஜ்லையுமே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்களா மேடம்? ஸோ நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். எல்லாமே இப்போ இந்த ஜென்ரேஷன்ல வந்து எல்லாம் ரொம்ப பிரில்லியண்டா தான் இருக்கீங்க, யாருமே யாருக்கு சளைச்சவங்க இல்லை. ஸோ நம்ம மெயினா இங்க சொல்ல வேண்டியது, பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமந்தா, வந்து பெண்கள் வந்து எல்லா உரிமையும் பெண்களுக்கு உண்டு. அதாவது கல்வி கற்றால் நாளைக்கு வந்து எதையும் சாதிக்கலாம். அடுத்தது என்ன வந்து நமக்கு மெயினா வந்து 2 பாயிண்ட். 181 இந்த மணியன் டிஷர்ட்ல வந்து 181 போட்டிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? ஏமா தெரியுமா? யாராவது தெரியாது. உமன் ஹெல்ப் லைன் தான் வந்து, அதாவது வந்து பெண்களுக்கு எதிராக நடந்த எந்த குற்றம் நடந்தாலும் அந்த 181 டோல் ஃப்ரீ கால் இது வந்து இதுல வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டா உங்களுக்கு எந்த இடத்துலயும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு போலீஸ் அங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து பாதுகாப்பாங்க. ஸோ எல்லாருமே இந்த 181 அதே போல 1098 சைல்டு ஹெல்ப் லைன் வந்து இந்த 2 வந்து கட்டாயம் வந்து மனசில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் உங்களுடைய டிஷர்ட் பின்னாடி இருக்கு ஒரு ஆப், காவலன் உதவி ஆப் அப்படின்ட்டு. அந்த ஆப் வந்து இப்போ சின்ன குழந்தைகிட்டலாம் மொபைல் இருக்காது, மொபைல் இருக்கிறவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனி டைம் வந்து உங்களுக்கு வந்து கூடவே வந்து ஒரு 10 பேர் வர உள்ள மாதிரி அந்த காவலன் ஆப் வச்சுட்டீங்கன்னா, ஸோ அது எல்லாமே நீங்க எல்லாத்துக்கும் சொல்லணும். உங்க பேரண்ட்ஸ் மற்றவங்க கொலீக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த 181 அடுத்து என்ன 1098. ஸோ இவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இன்ட்ரெஸ்டா கலந்துட்டேன். இங்க எல்லாருக்கும் வந்து எங்களுடைய திருப்பூர் மாவட்ட காவல்துறை சார்பில் நன்றி எழுந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் பேசுனா வந்து நீங்க இப்ப டயர்ட் ஆகிருப்போம். வரும்போது சில பேர் கேட்டாங்க, சார் எங்களுக்கு ஜூஸ் கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமான்னு. ஸோ அதனால எல்லா ஜூஸோடு தண்ணியோடு ஒரு டிஃபனும் உண்டு. அதனால வந்து எல்லாமே வந்து நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும், நல்லா உடல் ஆரோக்கியம் வச்சுக்கணும், நல்ல எண்ணங்கள், நல்ல பழக்கம், நல்ல கட்டுப்பாடோடு
இந்த சமுதாயத்தை வந்து நீங்க தான் முன்னேற்றணும். எத்தனையோ பெண்கள் வந்து சாதிச்சிலைக்கு வந்து தெரியும் உங்களுக்கு, எத்தனை பெண்மணிகள் இரும்பு கராராக இருந்து கொண்டிருந்தார்கள் தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சிறப்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நம் மராதனில் கலந்து கொண்ட காவல் மகளிர் காவல் டிராபிக் போலீஸ் மேடம் அவர்களுக்கு தாராபுரம் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சிஎல் சலிஜா காவல் ஆய்வாளர், சஜினா மேடம் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு டிஎஸ்பி சார் அவர்கள் வழங்குவார். பி லட்சுமி தலைமை காவலர் அவர்கள், எல் லீனா தலைமை காவலர், டி காளீஸ்வரி தலைமை காவலர், ஆர் தனலட்சுமி தலைமை காவலர், ஆர் கல்யாணி தலைமை காவலர், டி நம்பிக்கை மரியாள் முதல்நிலை காவலர், ஏ சந்தியா காவலர், ஏ அகலியா போர்ட் நாலு பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் இது வாங்குறோம். நல்ல கான்செப்ட் இந்த உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மராத்தான் போட்டியின் சிறப்பாக இளம் வயதில் மிக குறுகிய வயதான டியானா பாப்பா அவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ். நம் மராத்தான் போட்டியிலே சிறிய வயதில் கலந்து கொண்டு வந்துள்ளனர். அதற்காக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் நேரடி சான்றிதழ் வாங்கதான் ஆசை. ஆனால் காலம் கருதி 10 மணிக்கு இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிட்டோம். அதனால சான்றிதழ் வந்து மொத்தமாக உங்களுக்கு அசோசியேஷனுக்கு அது மூலமா கொடுத்துருவோம். நீங்க எல்லாரும் நம்ம சான்றிதழ் வாங்கிக்க. நீங்க நேரில் வந்து எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்க. பத்திரிகையாளர்கள், கல்லூரி சார்ந்தவர்கள், பள்ளியை சார்ந்தவர்கள், இளைஞர் காவல் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி.